ஓகே, இது 5th ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா கடைசி ப்ரோக்ராம் மாதிரியே சிமிலாரிட்டி இருக்கு. இதில் என்ன பாருங்க, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் பைனரி நம்பர் டு ஆக்டல் நம்பர். ஸோ முதல்ல ஆக்டல் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு டெசிமல் நம்பர் இருந்ததுன்னா அதை எப்படி ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, அதே ஒரு 25 எடுத்துக்கிறேன், 8ஆல் டிவைட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 3 8s வருது, மீதி 1. எகெயின் 8ஆல் டிவைட் பண்ணால் 0 3. ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னோம்னா 3 1 அப்படிங்கிறது தான் ஆக்டல் நம்பர். 25னுடைய ஆக்டல் நம்பர் என்னன்னா 3 1. சரிங்களா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பைனரி டு ஆக்டல் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள் 11001ன்னு இருக்கு. அப்போ இதனுடைய ஆக்டல் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை மேனுவலாக கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்லேருந்து 3 டிஜிட்டாக எடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 001 1 1 1. ஸோ 2 to the power of 0 into 2 to the power of 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 into 1 1 plus 1 into 2 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ 3 1 அப்படிங்கிறது ஆக்டல் நம்பர். ஆனால் கம்ப்யூட்டரில் போடும்போது இந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டாக எடுத்து சம் பண்ணிட்டு வர்றது சிரமம். அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம ஈஸியான ஒரு மெத்தட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா we can use the same method for octal. பைனரி டு டெசிமலுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைனரி நம்பரை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ 11001ன்னு இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட்டை எடுங்க, அதை 2 to the power of 0வால் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அப்போ 1. இதை என்ன பண்ணுறீங்கன்னா 2 to the power of 1ஆல் எடுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0. இது இந்த 0 into 2 to the power of 2 பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 into 2 to the power of 3 8. இது பார்த்தீங்கன்னா 1 into 2 to the power of 4 பார்த்தீங்கன்னா 16. 24 1 plus 1 25. ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் பைனரியை டெசிமலாக பண்ணிட்டோம்னா திஸ் ப்ராசஸ் இஸ் சிமிலர். எப்படி டெசிமல் டு பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணமோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி டெசிமல் டு ஆக்டல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம நேரடியாக போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாங் பைனரி டு டெசிமல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். லாங் n ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமலை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லாங் பைனரி டு டெசிமல் ஆஃப் லாங் n. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்துகிட்டு வரணும். இதுலேயும் ப்ராடக்ட் சீரீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். 2 to the power of 0. அப்போ 1 into 2 into 2 into 2 into 2ன்னு போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த கேஸில் என்ன பண்ணோம் 1 into 10 into 10 into 10 into 10ன்னு போட்டுக்கிட்டே போனோம். அதே மாதிரி இது 1 into 2 into 2 into 2 intoன்னு போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் சீரீஸ் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், லாங் int f equals 1, long sum equals 0. இப்போ while n is greater than 0வாக இருந்ததுன்னா ஸோ என்ன பண்ணுறேன், extract last digit. அப்போ என்ன பண்ணுறேன், sum equals sum plus last digit 10ஆல் டிவைட் பண்ணோம்னா எடுத்துடலாம். அதை f-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் f வரும்போது f equals f into 2, then n equals n by 2. அவ்வளோதான். ஸோ இதில் 10ஆல் டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட் டிஜிட்டை நான் ட்ராப் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ரிட்டர்ன் சம்முன்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா இதுதான் டெசிமல் டு பைனரி நம்பர். இதை நான் முதல்ல வெரிஃபை பண்ணிக்கிறேன். 11001 is equivalent to %LD binary to decimal of 11001.
ஸோ இது கரெக்டாக 25 வருதான்றதை முதல்ல வெரிஃபை பண்ணுவோம். 0045 பைனரி டு ஆக்டல் பில்டு பண்ணுறேன். கமெண்ட் பில்டு ரன் பண்ணுறேன். ஸோ 1101ன்றது 25. இதே இன்னொன்று டெஸ்ட் பண்ணிக்கலாம். 8 டிஜிட்டும் 1ன்னு இருந்தால் 255ன்னு வரணும். 4 5 6 7 8. ஓகே, பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 255. ஸோ டெசிமல் டு பைனரியினுடைய கோடிங் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரைட்டு. அப்போது லாங் n வேல்யூ எனக்கு தெரியும். n இஸ் நத்திங் பட் 4 5 6 7 8 255 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாங் டெசிமல்னு வச்சுக்கிறேன். இப்போ டெசிமல் ஈக்குவல்ஸ் பைனரி டு டெசிமல் ஆஃப் n. அப்போது இந்த டெசிமலில் பைனரி நம்பர் வந்துடும். பைனரிக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வந்துடும். இப்போ ஆக்டல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஓசிடி, ஓசிடிங்கிறது 0. ஓகே, லாங் அகெயின் ஃபேக்ட், அவ்வளோதான். while n greater than 0, அதுக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன் முன்ன மாதிரியே, டெம்ப்பு ஈக்குவல்ஸ் n. ஸோ இப்போ டெம்ப் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணும். என்னது, ஆக்டல் ஈக்குவல்ஸ் ஆக்டல் ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் டெம்ப் மாட் 10. சாரி, ஆக்டல் அப்படிங்கிறதுனால 8ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். மல்டிப்ளைட் பை ஃபேக்டர். f ஈக்குவல்ஸ் அடுத்த முறை வரும்போது நெக்ஸ்ட் டிஜிட் எடுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அடுத்த பிளேஸ்க்கு வந்துடும். டெம்ப் ஈக்குவல்ஸ் டெம்ப் டிவைடட் பை 8. ஸோ கோஷன் போர்ட்டை தூக்கி டெம்பில் போடுறேன். ஸோ இந்த லூப்பிங் முடிஞ்ச உடனே ஆக்டலில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் தட் இஸ் பைனரிக்கு ஈக்குவலண்டான ஆக்டல் வந்திருக்கும். printf percentage LD in octal is percentage LD comma n comma octal. ரன் பண்ணுவோமா? ஓகே, 1111 81 in octal is 255ங்கிறது இந்த மாதிரியா வரும்? something is wrong. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? ஓகே, 255 முதல்ல நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்ன்றத மேனுவலாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 255 எடுத்துக்கிறேன். எட்டால் டிவைட் பண்ணுறேன். $255 divided by 8 போட்டோம் அப்படின்னம்னா 31 வருது. ஸோ 31 ரிமைண்டர் எவ்வளோ வருது? 0.875 0.875 மல்டிப்ளைட் பை 8 போட்டேன் அப்படின்னா 7. ரிமைண்டர் இஸ் 7. ஓகே, எகெயின் இதை 8ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 38 24 மீதி 7. எகெயின் 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 03. ஸோ 377 இஸ் நத்திங் பட் 255னுடைய ரிசல்ட். ஸோ அப்போது நம்மளுடைய ப்ரோக்ராம் இங்கே தப்பாக வருது. ரைட், இந்த இடத்துல
டெசிமல் கண்டுபிடிச்ச வாட்டி டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி இது தானே கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த இடத்துல என்னன்னு அசைன் பண்ணது தப்பு, அதுக்கு பதிலாக டெசிமல் அசைன் பண்ணியிருக்கணும். ரன் பண்ணுறேன். ஸோ 377 கரெக்டாக வருது. ஸோ அவர் ப்ரோக்ராம் இஸ் ரைட். ஸோ இதை ஒரு முறை பார்க்காம நீங்களே கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போட்டுட்டு அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். தேங்க்யூ.